என் கிராமத்தில் நான் பார்த்து மனவேதனை அடைந்த ஒரு பதிவு தான் இது. மனைவியை இழந்தால் இப்படி ஒரு நிலை வருமா? என் கிராமத்தில் நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்த பதிவு இது. நான் சிறு வயதிலிருந்தே அவரை பார்த்திருக்கிறேன். என் வீட்டிலிருந்து சிறிது தொலைவில்தான் அவரது வீடு. அவருக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன். பெரிய வசதி இல்லை என்றாலும் ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். கிராமத்தில் என்ன வேலைகள் இருக்குமோ அத்தனை வேலைகளும் செய்வார். என் அம்மாவும் அவர் மனைவியும் சேர்ந்து வயல் வேலைக்கு செல்வார்கள். அதனால் எங்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நல்ல பரிச்சயம் உண்டு. அவர்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணமாகி வேறு வேறு ஊர்களில் வசித்து வருகிறார்கள். நான் எப்பொழுதாவது அம்மா வீட்டிற்கு செல்லும்போது அவர்களை பற்றி என் அம்மாவிடம் விசாரிப்பேன். அப்படி ஒரு நாள் நான் கேட்கும்போது அவரது மனைவி வயலில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே மயங்கி விழுந்தார், அதே இடத்தில் இறந்து விட்டார் என்று என் அம்மா கூறினார்கள். கணவர் மட்டும் தனியாக அவர்கள் வீட்டில் வசித்து வருவதாகவும் கூலி வேலைக்கு சென்று விட்டு வந்து அவரே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். அவர் மனைவி இறந்து 1 வருடம் கழித்து அவரை நான் எங்கள் ஊரில் உள்ள கோவிலில் பார்த்தேன். ஒரு ஓரமாக அமர்ந்து இருந்தார். ஏன் இந்த அண்ணன் எங்கள் கிராமத்தில் எங்களை விட எவ்வளவு வயதில் மூத்தவராக இருந்தாலும் அண்ணன் என்று அழைப்பது வழக்கம். ஏன் இந்த அண்ணன் இப்படி கோவிலில் ஒரு ஓரமாக அமர்ந்து இருக்கிறார் என்று யோசித்து கொண்டே கோவிலுக்கு சென்று வந்துவிட்டேன். ஏன் இப்படி அமர்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்க தயக்கம். மறுமுறை நான் கோவிலுக்கு செல்லும்போது பார்த்ததுதான் என்னை மிகுந்த வேதனைப்படுத்தியது. கோவிலுக்கு சென்று வருபவர்களிடம் தானம் பெற்றுக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவ்வளவு கடுமையாக உழைக்கும் உழைப்பாளியாக பார்த்திருந்தேன் அவரை. ஆனால் இன்று அவர் மனைவி இல்லாததால் இப்படி ஒரு நிலை அவருக்கு என்று கோவிலுக்கு போகும்போதெல்லாம் மனது பாரமாக இருக்கும். இதுவே ஒரு நகரமாக இருந்திருந்தால் அவருக்கு ஒரு முதியோர் இல்லமாவது கிடைத்திருக்கும். நன்றி.